அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? விசுவாசி. கண்மலை யாரு? அதே ஏற்பாட்டுல கண்மலை என்ன பண்ணுச்சு? தாகத்தை இஸ்ரவேல் மக்களோட தாகத்தை தீர்த்துச்சு. புதிய ஏற்பாட்டுல அந்த கண்மலை கிறிஸ்துவின் சொல்லிட்டு போட்டுருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில யாரு முதலாவது இருக்கணும்? என்ன பண்ணணும்? முதலாவது இருக்கும்போது நம்ம தாகம் என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் நிறைய தாகம் இருக்கு. ஏசப்பா, எனக்கு உடம்புல ஒரு வியாதி இருக்கு, என் வாழ்க்கையில வறுமை இருக்கு, ஆனா என் தாக தீர்க்க பண்ணணும்னா அந்த கண்மலை என்ன பண்ணணும்? இங்க வரணும். அப்போ நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவோம்? நமக்குள்ள இருக்கணும். அப்போ அவர்தான் நம்ம வாழ்க்கையில இருக்க தாகங்கள் எல்லாம் தீர்க்கப்படும். அந்த விசுவாசத்தோட இங்க பாடலப்பா. என்ன கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, என்ன கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே உந்தன் சிறகுகளின் நிழலே என்றென்று மகிழ செய்வீர். உந்தன் சிறகுகளின் நிழலே என்றென்று மகிழ செய்வீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே என் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி, எனக்கு பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி, எனக்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய குறிப்பிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய குறிப்பிடுவேன். ஆராதனை உமக்கே ஆராதனை, 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 உமக்கே. என்பது ஒரு விஷயம், பொல்லாத மனிதர்கள் சத்துருக்கள் ஒரு விஷயம், பண தேவைகள் ஒரு விஷயம், நிமிர முடியாதபடி ஒரு சூழ்நிலை ஒரு விஷயம். எனக்காக என் இயேசு சிலுவையில விஷமான காரியங்களில் எல்லாவற்றையும் அவர் புரிந்து எடுத்திருக்கிறார், அதை விழுங்கி இருக்கிறார். இதை நான் விசுவாசிக்கிறேன். பிசாசுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மந்திரவாதிகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூனியக்காரர்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் எழுப்பி வந்தாலும், சத்துருக்கள் எழுப்பி வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், அதற்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், தரித்திரத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கை பலமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். மகிழ்ச்சியான இடத்துல கர்த்தர் வைத்தார், அந்த இடத்தை நான் இழக்க மாட்டேன். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனா, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள
என்னுடைய ஜீவித்தை நான் நடத்துவேன். சாத்தானுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். விஷமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். பாவம், சாபம், தரித்திரம், வியாதி, நெருக்கடி, இந்த விஷத்தை ஆண்டவர் சிலுவையில முறித்து விட்டார். அதை சுமந்து தீர்த்து விட்டார். இனி என் வாழ்க்கையில விஷம் அல்ல. என் வாயின் வார்த்தையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் வாயில நான் அவிசுவாசமாய் பேசக்கூடாது. மரணத்தை குறித்து பேசக்கூடாது. வியாதியை பத்தி பேசக்கூடாது. தரித்திரத்தை பத்தி பேசக்கூடாது. என் வாயில கர்த்தருடைய வாக்கு தத்தம், என் வியாதியில நான் சுகமாவேன், விசுவாசத்தை பேசணும். என்னுடைய தரித்திரத்துல ஐஸ்வர்யம் விளங்கும். என்னுடைய நெருக்கடி விசாலமா மாறும். என் சத்துருக்கள் மத்தியில கர்த்தரை பந்தி ஆயத்தப்படுத்துவார். வாக்கு தத்தங்களை பேசி வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது, இந்த பழைய ஏற்பாட்டுல கோலை போட்ட உடனே அது எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கிட்டு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களும் முறிக்கப்பட்டது. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில வார்த்தை ஆகிய கோலை தூக்கி போடும் பொழுது அது வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத காரியங்களை விழுங்க ஆரம்பித்து விடும். எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகளை விழுங்கி விடும். இந்த சத்தியத்தை ஆண்டவர் பேசி இருக்கிறது. இந்த சிலுவை நாள் முதல் நாள் கூட்டத்துல கர்த்தர் பேசி இருக்கிறது. உன் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள், அதன் தலைகள் நசுக்கப்படும், விஷமான காரியங்கள் முறிக்கப்படும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறது. பேசின வார்த்தைக்காய் நன்றி. அவருடைய நேரத்துல கூட ரத்தத்தின் ஆளுகை இருக்கும் இடத்துல கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்று பேசியிருக்கிறது. விசுவாச பிள்ளைகள் வாஞ்சியோடு வரட்டும். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராம். சிலுவையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தங்கட்டும். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்துல பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.